பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக பண்ணக்கூடிய மக்களை வந்து தமிழக முதலமைச்சர் சந்திக்கணும், இல்லைன்னா நான் வந்து தலைமைச் செயலை நோக்கி அந்த மக்கள் நோக்கி கொண்டு வந்து தாவேகா தலைவர் விமர்சனம் வச்சிருக்காரு. முதல்ல ஒரு மக்களை நோக்கி அவருடைய பயணத்தை தொடங்க சொல்லுங்க. பயணமே செப்டம்பருக்கு மேலே தான் தொடங்குறன்றாரு. நேற்று காத்து நின்ற தொண்டங்களை கூட பார்க்கலன்ற செய்திகள் வருது. ஆகவே முதலில் தன்னையும் தான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தையும் பார்த்து கொள்ள சொல்லுங்கள். மக்களை பாதுகாக்க எங்களுடைய மக்களின் முதல்வர் இருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய முன்னெடுப்பிலே யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராமல் அதே நேரத்தில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற வளர்ச்சிக்கு தேவையான கட்டமைப்புகளை அமைக்கின்ற போது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டுத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கையை மேற்கொள்வார். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது போல் கடந்த காலங்களைப் போல் எங்கள் முதல்வர் மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு நிச்சயமாக முற்பட மாட்டார். ஆகவே அவருடைய தேவையில்லாத முதல்வரை சந்திப்பேன் இந்த அறைகோல் எல்லாம் அறையிலே இருந்து கொண்டுதான் விட்டுக் கொண்டிருக்கின்றார். எந்த சூழலையும் முதலமைச்சர் எளிதாக கையாண்டு விட்டு செல்வார். லெப்ட் ஹேண்ட் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே ஒரு வரி, அதுபோல் லெப்ட் ஹேண்டிலே டீல் செய்வார். சப்ஜெக்ட் வந்துச்சு. இந்து தர்மத்திலே கோயில் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய கோயில்ல தான் அன்னைக்கு இந்த மடப்புறத்துல வந்து அஜித்குமார் இறந்திருக்காரு. அது வந்து அங்கேயே விசாரிச்சிருக்காங்க. எந்த அடிப்படையில் எஸ்ஓசியும் அங்கே நடந்திருக்குது. இல்ல இறந்தது என்று சொல்ல முடியாது. விசாரிக்க வருகின்ற போது அங்கே ஏற்பட்ட சம்பவம். இதற்கு முதல்வர் அவர்கள் வருத்தம் தானே முன் வந்து வருத்தம் தெரிவித்திருக்கின்றார். இதுபோல் எந்த நாட்டுடைய முதலமைச்சரும் இப்படி தானாக முன் வந்து வருத்தம் தெரிவிக்கவில்லை. அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்கியிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்திருக்கின்றார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது முறையான கடுமையான சட்டப்பிரிவுகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்திற்கு சிபிஐ என்கொயரி தமிழக அரசே கோரியிருக்கின்றது, சிபிஐக்கு விட்டிருக்கின்றது. மடப்புறத்திலே காவலாளி என்பவர் அவுட் சோர்சிங்கிலே பணி செய்பவர். தவறு எங்கு நடந்திருந்தாலும் விசாரணையின் முடிவில் யார் குற்றவாளியாக இருந்தாலும் தண்டிப்பதற்கு சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற எங்கள் முதலமைச்சர் தவறமாட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.